Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பா தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம், உன்னத தேவனின் பலனை குறித்ததை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சில பேர் என்னமா அவங்களோட சொத்து சம்பத்து, அவங்க தாளந்து, அவங்க படிப்பு, அவங்க குலம் கோத்திரம் பின்னணி குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. இங்க அந்த யுத்தத்துல இருக்கவங்க அவங்க ரதம், எங்கிட்ட இவ்வளவு ரதங்கள் இருக்கு, இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, இவ்வளவு குதிரைகள் இருக்குன்னு. ஆனா தாவீது சொல்றாரு, நாங்களோ கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்ம மேன்மை பாராட்டுறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கு. அந்த நாமத்துக்குள்ள நமக்கு பலன், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நமக்கு அடைக்கல, நமக்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. அப்ப அவரை நம்பி இருக்கச்சு, அவரை சார்ந்து இருக்கச்சு, உன்னத தேவனுடைய பலன் நமக்கு இறங்கும். ஆமீன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சிலர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் ஆண்டவரை மேன்மை பாராட்டலாம். சில பேர் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். சில பேர் தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆண்டவரை, நாங்களும் ஆண்டவரை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டாகும்படியாக நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் பலப்படும்படியாக உம்முடைய நாமத்தை குறித்து தான்ப்பா நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். எங்களுக்குன்னு சொல்லிக்கொள்ள ஒண்ணும் இல்லை. எங்களுடைய ஐடென்டிட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பனே, உம்முடைய நாமத்தில் உள்ள அந்த மகிமை, அந்த மகத்துவம் எங்களை ஆண்டவரின் வழி நடத்துவதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக, ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தை செய்ய வைப்பதற்காக, எங்களை மேன்மையாக வைப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.